இதுதாங்க நான் வந்து ஸ்டே பண்ண இடம். பழனிக்கு வந்து கரெக்டாக 7:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணேன். இந்த ரெசிடென்சியில் ரூமுக்கு வந்து 800 கேட்டாங்க நார்மலுக்கு. ஏசி வந்து 1500 இப்படி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்கிங் பண்ணோம். நான் வந்து ஆக்சுவலாக டென்ட்டு போட்டு தந்ததுனால இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே டென்ட்டு. ஸோ நான் வந்து இங்கே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக என் பைக்குக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்காக நான் வந்து 300க்கு பேசிக்கிட்டேன். கம்மியாக கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக 300க்கு ஓகே பேசிவிட்டு அங்கே வந்து மொட்டை மாடியில் டென்ட் போட்டு இது பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், தனியாக எனக்கு லாக் மொட்டை மாடி அந்த கீ நானே வச்சுக்கிட்டேன். மொட்டை மாடியில் அழகாக வியூஸ் பக்கத்தில் வந்து பழனி முருகன் கோயிலும் இன்னொரு மலையும் அழகாக பழனியில் அது ஒரு கோயில் நினைக்கிறேன். ஸோ மலையில் எது பாருங்கள் கரெக்டாக தெரியுதா. அன்றைக்கி ஈவினிங் அன்டைமில் எடுத்தது. ஸோ நைட்டு வந்து நான் ஸ்டே பண்ணிட்டேங்க, கொஞ்சம் தூங்கிட்டேன். நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. இதுதான் நான் ஸ்டே பண்ண இடம். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், ரெஸ்ட் ரூம் எனக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. புது ரெசிடென்சிங்க. ஸோ விடிஞ்சிருச்சு. நான் செக் அவுட் பண்ண போகிறேன். அப்படியே பாருங்கள், இதுதான் என்னோடய டென்ட்டு. இந்த வியூ பாருங்கள். இது பின்னாடி இது ஒரு பழனி மலைக்கு பக்கத்தில் ஒரு மவுண்டைன். இது அப்படியே தெரியுதா இருட்டில் பார்த்தீங்களே, அதே தான். இதுதான் பழனி முருகன் கோயில். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து இப்போ நான் கொடைக்கானல் போகிறேன். ஸோ இது தாங்க என்னோடய லக்கேஜு. ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில், பேகு, கிளாத்து வந்து நான் 2 ஜாக்கெட் வச்சுக்கிட்டேன். ஒன்று ரைடர் ஜாக்கெட்டு, பாருங்கள் சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் ஒன்று. இது ரைடர் ஜாக்கெட். இது ரெயினுக்கும் ரைடிங்க்கும் கரெக்டாக இருக்கும், நல்லா குளிருக்கும் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒரே ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். டிஷர்ட் வந்து 4 டிஷர்ட் எடுத்துட்டேங்க. 4 டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு லுங்கி, இது ஒரு கம்பளி, ஒரு டவலு, அப்புறம் ஒரு டிஷர்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 டிஷர்ட்டு. இது ஒரு பேகுங்க. இதுதான் என்னோடய அசசரிஸ் பேகு. இதில் தான் டோட்டலாக எல்லாமே ரைடிங்க்கு கரெக்டாக டைம் 6 மணி ஆகுதுங்க. அதான் இருட்டில் எடுத்துகிட்ருக்கோம் கொஞ்சம். இதில் எல்லாமே சார்ஜிங் போர்ட்லேருந்து எல்லாமே பைக் மவுண்ட்லேருந்து எல்லாம் வச்சுருக்கேன். இது ஹெல்மெட் 2 இருக்குது. ஒன்று வந்து ஹாஃபு, ஒன்று ஃபுல்லு ரைடர்ஸ் ஹெல்மெட்டு. ஸோ டென்ட்டு நான் வந்து பிரிக்க போகிறேன். டென்ட்டு இதுக்கப்புறம் டிஸ்ஹேண்டில் பண்ணிட்டு நான் என்னோடய பைக்கில் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ நான் கொடைக்கானல் மலை ஏற போகிறேங்க. போகும்போது அப்படியே ஜஸ்ட்டு கீழே பழனி மலையை சாமியை கும்பிட்டுட்டு போயிடுவேன். மலை ஏற போகிறதில்ல. ஆக்சுவலாக மலை ஏறுனா அங்கே செல்ஃபோன்ஸ்லாம் அலோடு கிடையாது. இன்னொன்று போயிட்டு வரும்போது வேணால் நான் இது போக வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா டைரெக்டாக நான் கிளம்பிடுவேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக காலையில் பாருங்கள், அப்படியே பேக் சைடில் பார்க்க ஒரு மலை. இது பழனி மலைக்கும் பக்கத்து மலை. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுதா பழனி முருகர் கோயில். இதுதான். ஸோ நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்படியே பாருங்கள் சுற்றி. ஓகே, நான் இப்போது ஆக்சுவலாக கிளம்புறேன். இப்போ என்னோடய டென்ட்டு வந்து நான் டிஸ்மேண்டில் பண்ணுறேன். அதை அப்படியே பாருங்கள். ஆக்சுவலாக போடுறது அன்டைமில் இருந்ததுனால நான் எடுக்க முடியல. ஸோ நான் காமிக்கிறேன். தோஸ் மெமரிஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டென்ட்டு பண்ணி. ஆக்சுவலாக வெளியில் எங்கேயும் பண்ணலை. ஒரு சேஃபான இடத்துல 300 சார்ஜ் பண்ணி மொட்டை மாடியில் அழகாக எனக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா வசதியும் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இது ஒரு நல்ல அனுபவங்க. ஆக்சுவலாக நேற்று காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ட்ராவலிங்க்கு. நேற்று ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து காலையில் 6 மணிலேருந்து மழைங்க. கிட்டத்தட்ட வேலூர் பண்ருட்டிலேருந்து
வேலூர் வர்ற வரைக்குமே ஃபுல்லாக மழை. ஒரு ஆவரேஜாக தூறிட்டே இருந்தது, பைக் ஓட்டவே முடியல. அதுக்கப்புறம் தான் மழை நின்றுது, திருச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான். ஸோ நான் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல் ரூட்லேயே வந்து அப்படியே பழனி வந்துட்டேன். ஸோ பழனியில் ஈவினிங் ஸ்டே பண்ணிட்டேன் ஒரு 7:30 போல். அப்போ ஸ்டே பண்ணிட்டு நைட்டு இங்கே டென்ட்டு போட்டு படுத்துருந்தேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தெரியுதா அந்த மலைக்கு பின்னாடிலாம் ஆக்சுவலாக மலை தெரியும். அதெல்லாம் கொடைக்கானல் மலை. நான் ஷூட் பண்ணிட்டு வந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் ஐயோ கடவுளே, இந்த பச்சை நிறமே சொன்னல அந்த சாங் மாதிரியே நான் உள்ள அந்த இதில் வியூஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. சில எல்லாம் போயிடுச்சு. ஓகே, ஒரு இங்கேருந்து தொடங்குறேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல இந்த டென்ட்டுக்கான தடையுமே இல்லை. ஓகே, இங்கே வந்துட்ட பிறகு ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஆக்சுவலாக நைட்டு நான் வந்து இது எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ தூரம் நான் vlog அங்கேருந்து பண்ணிவிட்டு வந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அது ஆக்சுவலாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபோனில் பென்ட்ரைவ் சொருவி பண்ணும்போது போயிடுச்சுங்க. நான் ஒரு ஒன்று செம்ம ஸ்பாட் அது ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். இந்த பச்சை நிறமே பாட்டு வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு ஃபுல்லாக காட்டு நடுவில் அந்த இது நான் வந்து vlog பண்ணியிருந்தேன். செமையாக இருக்கும் அந்த இது. அதெல்லாம் போச்சுங்க. ஓகே, கஷ்டமாக தான் இருக்குது. அதுலேருந்து நைட்டு நான் டென்ட் போட்ட இடம் வரைக்கும் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். நைட்டு கூட எப்படி டென்ட்டு வச்சுட்டு எப்படி கொஞ்சம் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அதெல்லாம் போட்டிருந்தேன். அந்த வீடியோ வச்சுருந்தேன், எல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ என்ன இருந்தாலும் எங்கே முடியுதோ அங்கேருந்து தொடங்குவோம். ஸோ பழனிலேருந்து நான் தொடங்குறேன், இங்கேருந்து vlog பண்ணுறேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவ்வளோ வீடியோ அங்கேருந்து வந்த வியூஸு, மலை, மவுண்டைன் அதெல்லாம் செம்மங்க. வர்ற வழியில் எல்லா மவுண்டெயினும் மேக்ஸிமம் அந்த ஹைவேஸு அங்கே இருந்தது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஒன்று கூட ஃபைல் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் இப்போ தானே எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் தானே. ஸோ ஓகே ஃபைன், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணால் தானே அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ தனியாக ஒரு இந்த மாதிரி லாங் ட்ரைவ் வந்து பைக் ரைடிங் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சஜஷன் சொல்லுங்கள். இது இப்போ நான் லீவில் இந்த மாதிரி ட்ராவல் vlogging நிறையா போடுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நான் போடுறேன். மற்றபடி ஒர்க் டைமில் நான் ஒரு ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக வரைகிறதே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் vlogging பண்ணும்போது நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி வரைஞ்சும் போடுறேன். நான் என்னென்ன லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் மேக்ஸிமம் நான் vlog எடுத்து போடுறேன். என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ தான் கொஞ்சம் பேசுகிறேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வாயே வராது. இப்போ ட்ரை பண்ணுறேன். நிறையா வெளியில் ஃபேஸ் பண்ண கற்றுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல சைன் ஃபார் மீ. ஓகே, நான் இப்போ கரெக்டாக ஒரு 6:30 மணி ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து சாமிக்கு வணக்கம் போட்டு சாமிக்கு ஒரு கும்பிடு போட்டு அப்படியே கிளம்புறேன். நேராக இங்கே என் பேக் சைடில் தெரியுது பாருங்கள், ஐயோ பனி மூட்டைங்க. ஆக்சுவலாக பழனி முருகன் ஆண்டவர் இங்கே இருக்கார். ஆக்சுவலாக என்னோடய டென்ட்டு பேக் சைடில் ஒரு மலை பார்த்தீங்கள, அதுதான் அது. இங்கேருந்து அப்படியே நடப்பார் ஏறுதுங்க, அப்படியே ஏறி மேலே போகுது. பழனி முருகன் கோயில் நான் போகல. ஓகே, கொடைக்கானல் அப்படியே தெரியுதாங்க. மழையே தெரியலல்ல, ஆனால் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு பனி பெய்யுது ஃபுல்லாக. பழனி தான் பழனி கோயில். இந்த சைடில் மேலே என்னோட பின்னாடி சைடு காலைல
ஃபாகியாக இருக்குது. கொடைக்கானல் ஆற்றுலே கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானல் ரோடு பாருங்க. நம்ம போகிற வழி லெஃப்ட் கட் பண்ணணும். இதாங்க அடிவாரம். இப்போ பழனியிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து 65 கிலோமீட்டர் கொடைக்கானல். எப்படி இருக்குது தரமாக இருக்கா ரோடு கிளைமேட்டு. ஆக்சுவலாக ஆப்போசிட் ஃபுல்லாக மழைங்க. ஆனால் ஃபாகியாக தெரியல, இஷ்டம் ஃபாகியாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. I'm on the way to top of the hill, queen of the hill. ஒரு 6:30 ஆகுது. ஆக்சுவலாக ரோடு சைடில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு இந்த மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்குது இந்த ரோடு. ஐயோ இங்கே போயிட்டு இருட்டாக இருக்குது. பயங்கரமாக இருக்கா ரோடு, வேறு லெவல். எனக்கு ஆப்போசிட்டில் வேறு லெவலில் தெரியுதுங்க. இது பாருங்க, மலைகளின் இளவரசி ஏற போகிறோம் இப்போ. நம்ம சிங்கக்குட்டி இவ்வளோ நேரம் என்னோடய சிங்கக்குட்டி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கான். நிற்கிறான் பாருங்கள், நல்ல மைலேஜும் தரான். ஆக்சுவலாக காலையில் க்ரௌடு கம்மியாக இருக்குங்க. ஆக்சுவலாக க்ரௌட்னா வண்டியே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. லேட்டாக தான் எல்லாம் இனிமேட்டு தான் வருவாங்க. ஆக்சுவலாக ஓவர் கூட்டம். எனக்கு குயிக்காக கிளம்பிட்டாங்க இன்றைக்கி. நான் எந்த பிளான்லாம் வச்சிடல, கூட்டம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கல. ஆனால் சீக்கிரம் கிளம்பிட்டேன். மலைகளின் இளவரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறாள். இங்கேருந்து மலை ஏறி கொடைக்கானல் போகிற வரைக்கும் தாங்க சூப்பரு. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்கள் டர்ன் அண்ட் ட்விஸ்ட்டு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ப்பாக 3 o'clock அந்த மாதிரி டைமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ்லாம் பார்ட் 1 பார்ட் 2 இப்படி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். மலைகளின் இளவரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது.